இன்றைக்கு தொலைக்காட்சியில் பார்க்குறோம், ஊடகத்தில் பார்க்குறோம், பத்திரிகையில் பார்க்குறோம். இன்றைக்கு தலைமை செயலாளர் சீஃப் செக்ரட்டரி சொல்றாரு 600 போட் விட்டுட்டுன்னு சொல்றாரு. ஒரு போட் கூட அங்கே வரல. அங்கே இருக்கிற மக்கள்லாம் தண்ணியில் தத்தளிச்சிட்டு இருக்காங்க வீட்டில். அங்கிருந்து வெளியில் வர முடியல. இந்த காட்சி தான் பார்க்குறோம். ஊடகத்திலையும் பார்த்துட்டு தான் வந்தாங்க, நேரடியாக பார்த்தாங்க பத்திரிகையெல்லாம். அதே போல அங்க இருக்கின்ற மக்கள் எங்களிடத்திலே தெரிவித்தது 3 நாட்கள் ஆவது சாப்பிட்டு இன்னும் உணவு கிடைக்கவில்லை, எந்த அதிகாரியும் வந்து பார்க்கவில்லை, எந்த அமைச்சரும் பார்க்கவில்லை என்று சொல்கிறார். ஆனா ஊடகத்தில் எல்லா அமைச்சரும் அழகா பேட்டி கொடுக்குறாங்க. நாங்க போய் மக்களை பார்த்தோம், மக்களுக்கு தேவையான முதற்கட்ட பணிகள்லாம் செஞ்சோம், உணவு கொடுத்தோம், தண்ணி கொடுத்தோம், மருத்துவ செய்தோம், அங்கே முகாமிலே தங்க வச்சோம் என்று பச்சை பொய்ய பேசுகின்றது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது போர்க்கால அடிப்படையிலே வேகமாக துரிதமாக மக்களுடைய பிரச்சனையை கவனத்தில் எடுத்துக்கொண்டு உணவை இனியாவது மக்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் இந்த அரசு. அதோட குழந்தைகளுக்கு தேவையான பால் பாக்கெட் கொடுக்க வேணும், பால் பவுடராவது கொடுக்க வேணும், குடிதண்ணீர் கொடுக்க வேண்டும். ஏன்னா மழை வெள்ளம் வந்த பிறகு குடிதண்ணீர் ஒரு கஷ்டத்தை வந்து குடிதண்ணீர் பிரச்சனை ஏற்கனவே சென்னையிலே ஏற்பட்டது. அதையாவது இவர்கள் பார்த்திருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு இன்றைய முதலமைச்சர் என்ன சொல்கிறார்? இந்திய வானிலை ஆய்வு மையம் சரியாக எங்களுக்கு சொல்லவில்லை என்கிறார். அவரெல்லாம் சரியா தான் சொன்னாங்க. உங்களுடைய அரசு செயலற்று இருக்கின்றது. அதனால மக்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால மக்கள் துன்பத்தில் வேதனையில தத்தளித்துக் கொண்டிருக்கிற காட்சி பார்க்கிறோம். அவள் ஏற்கனவே மிக்ஜாம் புயல் வருகின்ற பொழுது ஒரு வாரத்துக்கு முன்பே வானிலை ஆய்வு மையம் தெளிவுபடுத்தி விட்டது. ஒரு வாரத்துக்கு முன்பாகவே கனமழை பொழியும் என்று சொல்லிட்டாங்க. அப்போ நடவடிக்கை எடுக்கல. அதனால மக்கள் கடுமையாக பாய்ச்சாங்க. அதுக்கு பிறகாவது இந்த தென் மாவட்டத்தில் 4 மாவட்டத்திலையும் கனமழை பொழியும், அதிக கனமழை பொழியும் என்று சொன்னாங்க. அதிக கனமழைனா 21 சென்டிமீட்டருக்கு மேல பெய்யும் சொன்னாங்க. அப்ப இந்த அரசு 14ஆம் தேதியே இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லிட்டாங்க. உடனடியாக வேகமாக துரிதமாக செயல்பட்டு இருந்தா இந்த உணவு பிரச்சனை வந்திருக்காது, குடிநீர் பிரச்சனை வந்திருக்காது, இந்த பால் இல்லை என்ற பிரச்சனை வந்திருக்காது. ஆங்காங்கே படுகளை வைத்து எங்கெங்கெல்லாம் தண்ணிகள் அதிகமாக தேங்கியிருக்குதோ அங்கெல்லாம் மக்களை அங்கே அழைத்து வந்து முகாமிலே தங்க வச்சிருக்கலாம். எந்த முன்னெச்சரிக்கையும் எடுக்காத ஒரு அரசு இந்த விடியா திமுக அரசு. அதாவது டெல்லிக்கு நிவாரணம் கேட்க போகல, இந்திய கூட்டணியில அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு தான் அவர் போனார். மக்களுடைய பிரச்சனை தீர்க்கிறதுக்காக போகல, மக்களுடைய குறைகளை பாரத பிரதமர் தெரிவிக்க போல. அவருடைய நோக்கம் இந்திய கூட்டணி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணியில எப்படி செயல்படலாம் அப்படிங்கிற கூட்டத்தில் கலந்து கொள்வதுதான் டெல்லி சென்றார். மக்களுடைய பிரச்சனைக்காக போகல. அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும், நீங்க செய்த ஊழல்கள் எல்லாம் மத்தியிலே ஆட்சிக்கு வந்துவிட்டால் மறைக்கப்படலாம் என்ற அடிப்படையில் தான் அவர் செயல்பட்டார். நாட்டை பற்றியே கவலைப்படாத ஒரு முதலமைச்சர் இந்த முதலமைச்சர் தான். எப்பொழுது பார்த்தாலும் வீட்டு மக்களை பற்றி கவலைப்படுகின்ற ஒரே முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஏரி குளம் குட்டை எல்லாம் இன்றைக்கு குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக ஆழப்படுத்தி கரைகளை பலப்படுத்தி நாங்கள் பாதுகாத்தோம். ஆனால் அந்த விடியா திமுக அரசு அற்புதமான குடிமராமத்து திட்டத்தை கைவிட்டுட்டாங்க. அந்த ஏரிகளையும் பராமரிக்க கைவிட்டுட்டாங்க. அதனால இன்றைய தினம் கனமழை பெய்கின்ற பொழுது ஏரி நிரம்பி ஆங்காங்கே இருக்கிற கரைகள் உடைத்து குடியிருப்பு பகுதியில் பூந்து விவசாய நிலைகளில் பூந்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது.